ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. முழுக்க ஞானஸ்நானம் அவசியம். ஆதியிலே உடன்படிக்கை இருந்தது தேவனோடு, இல்லையா? இப்பொழுது நம்மோடும் உடன்படிக்கை செய்தார். எப்படி என்று கேட்கிறீர்களா? ஞானஸ்நானம் மூலம் நாம் இப்பொழுது உடன்படிக்கை கொண்டிருக்கிறோம். ஞானஸ்நானம் என்பது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு புதிய வாழ்க்கையை தொடங்க ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. மத்திய சுவிசேஷத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 19:20 சொல்லப்பட்டிருக்கிறது. தனது சீசர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயரினாலே நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார், இல்லையா? இதை தான் அப்பொழுது இருக்கிற சீசர்களும் இப்பொழுது இருக்கிற ஊழியர்களும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவின் கட்டளையின்படி ஞானஸ்நானம் நாம் பெற வேண்டும் என்று நம்பப்படுகிறது. ஞானஸ்நானம் எடுப்பதன் மூலம் நாம் இயேசுவை விசுவாசிப்பதாகவும் அவரை பின்பற்றுகிறவர்களாகவும் மாறுவதாக மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஞானஸ்நானம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வலுப்படுத்துவதற்கும் உதவுகிறது. ஞானஸ்நானம் எடுப்பதன் மூலம் இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களாக மாறுகிறோம். அதனால் நீங்கள் தாமதமின்றி முழுக்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், சரிங்களா? முழுக்க ஞானஸ்நானம் பெறுவது ரொம்ப அவசியம். நீங்கள் ரோமர் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக வாசித்து பார்த்தால் அதில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ.